குட் மார்னிங். ஐ எம் தங்கா, லைஃப் கோச். இன்னைக்கு நம்ம நன்மை தரும் தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்மை தரும் தகவல் அப்படின்னா, அந்த தகவலில் இருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுதான் நன்மை தரும் தகவல். ஸோ அதில் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறைநிலை உணர்தல். இறைநிலை உணர்தல் இறைநிலை உணர்தலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் அவங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்ல இடம் இல்லாமல் கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு சாமியாரை பார்க்குறாங்க, இல்லை ஜாதகக்காரங்களை பார்க்குறாங்க. இப்படி பல இடத்துக்கு போய் போய் தெரியுறாங்க. இருந்தாலும் அவங்களோட கவலைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இருந்த இடத்துல நம்மளோட இறைநிலை உணர்தல் மூலமாக அந்த இறைவன்கிட்ட நம்மளோட பிரச்சனையை எடுத்து சொல்லி அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம வாங்க முடியும். இதுதான் இறைநிலை உணர்தல். ரொம்ப நன்றி.